வெல்கம் டு ட்ரெண்டிங் ஏஆர்எம் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா ராசிபுரத்தில் இருக்கிற பள்ளத்து கருப்பனார் கோயில் சாமி கோயிலுக்கு தான் போயிட்டுருக்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கையிலே நிச்சருவ பளபளக்கு காலிலே இரதண்ட கலகலக்கு இது ராசிபுரத்துலேருந்து புதுப்பட்டி போகிற ரோடு, அதாவது பட்னம் ரோடுன்னு சொல்லுவாங்க. இதிலே நேராக வந்துகிட்டே இருந்தீங்கன்னா நம்ம கருப்புசாமி கோயிலோட என்ட்ரன்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ராசிபுரம் சாமுண்டி தேட்டர், அதாவது டிஎன்சி தேட்டர், அந்த ரோட்டில் வரணும், நேராக உள்ளார வரணும். பாருங்கள், இதுதான் நம்ம ஐயாவோட மாசான நுழைவாயுள். இப்படி உள்ளே போகலாம். வெற்றிகரமாக பள்ளத்து கருப்பனார் கோயிலுக்கு வந்தாச்சு. அமைதியாக இருக்குது இடம். இப்போ உள்ளே போய் சாமி கும்பிட்டு வீடியோ எடுக்கலாம். முன்னாடியே பாருங்கள், சாமி, அதாவது சாமிக்கு நேராக காவலர்கள் மாதிரி ஒரு சாமி இருக்கிறாங்க. குதிரையிலையும் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி. அப்படியே கோலில் இறங்கி போனால் இப்போ தான் ஒருத்தவங்க சாமி கும்பிட்டு உட்காந்துருக்காங்க போல். நல்லா காற்று அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இடத்துக்கு வந்தோடனே நல்ல வேலை நாங்கள் மதியான டைமில் வந்ததுனால கும்பல் இல்லை, காலையில் இருந்து தான் கும்பலாக இருந்திருக்கோம். பாருங்க, இதுதான் நம்ம கருப்புசாமி. என்னடா சாமின்னு சொல்லிட்டு கல்லாக இருக்குது அப்படின்ட்டு நினச்சிக்காதீங்க. அதாவது தெரிஞ்சவங்களுக்கு இது என்னன்னு தெரியும், எப்படின்னு சாமி சொல்கிறாங்கன்னு தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அதாவது அந்த காலத்துலேருந்து சிலை அந்த காலத்தில் இல்லை, நம்ம சாமி அருள் என்ன சொல்கிறது, சுயம்பாக இந்த கல் உருவத்தில் தான் எந்திரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரு கல்லே சாமியாக வச்சு கும்பிடுவாங்க, அந்த கல்லுக்குள்ளே சக்தி இருக்கும் அப்படின்வாங்கள்ல, அது மாதிரி வச்சுக்கலாம். அப்போலேருந்து இந்த கோயில் ரொம்ப வருஷமாக இருக்குது. வர கொஞ்சம் கொஞ்சமாக புதுப்பிச்சுட்டே வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் இந்த அருவா வச்சாங்க. போன வருஷம் நோம்பிக்கு தான் அருவா வச்சாங்க. இந்த கோயில் நோம்பி 2 வருஷத்துக்கு ஒருக்காத நோம்பி நடக்கும். நம்பி சாமி கும்பிட்டு திருநீர்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பயபக்தியோடு வரான். இது சாமி கும்பிட்டாச்சு. அப்படியே அமைதியாக ஒரு ரவுண்டு சாமி சுற்றி அந்த வேல்லாம் நிறையா இருக்குது. பார்த்தா இதுதான் எவ்வளோ வேறு. வாங்கடா, நாய் நண்பர்கள் படுத்துருக்குறாங்க. வயல் தான் பக்கத்தில், ஃபுல்லாக வயல். செம்மையான இடம். ராசிபுரத்துக்குள்ளே இத்தனை இடம் பாருங்க, நிறைய இடம் இருக்குது. இது எங்கேருந்து எப்படி வரணும்னா, ரூட்டு ராசிபுரத்துலேருந்து பட்டணத்துக்கு ஒரு 2 கிலோமீட்டர் வரும், 2-3 கிலோமீட்டர் வரும். ஆமாம், அது போட்டுக்கலாம். உட்காரலாம்டா. காற்று செம்மையாக அடிக்குதுடா. கோழி பற்றியா காற்றுக்கு பின்ன கோழி தான்டா அது. கோழி இல்லை, சேவை. அங்கே பேர் அங்கே பேர் அப்படிலாம் சொல்லக்கூடாது. போய் நின்று அப்போ அங்கே போய் நின்று உடம்பு சரியாமல் தான் சரியாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பள்ளத்து கருப்பனார் கோயிலுக்கு முடிச்சாச்சு. இப்போ காலபைரவர் கோயிலுக்கு போகணும். அது அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.